ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ரொம்ப குறைவான டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு 3 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது தண்ணி சேர்த்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இதில் ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பொரிச்சிக்கலாம். வெங்காயம் கருகிடக்கூடாதுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜீரகம் நெய்யில் நல்லா பொரியணுங்க. ஜீரகம் கருகிடக்கூடாது, பொரியணும். ஒரு 1 நிமிஷம் போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா வாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் ஆகும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த நெய் கூடவே அரிசியை 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் இல்லையா, அதனால் 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம். பாருங்கள், மூடி திறந்த உடனேயே நல்ல கமகமன்னு நெய் வாசம், ஜீரகத்தோட வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின கொத்தமல்லி இலை, நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயம், முந்திரி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. சாதம் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஜீரா ரைஸ் கூட பன்னீர் கிரேவி, ஆனியன் குக்கும்பர் ரைத்தா வச்சு இன்றைக்கி நான் லஞ்ச் சாப்பிட போகிறேன். ஜீரகம் கருகிடாமல் நல்லா பொரியணுங்க. நெய்யில் அது பொரிஞ்சுது அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கருகிருச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். நீங்கள் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேலை கம்மியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.